டகடகா 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 டகடகா. அண்ணே என்னன்னு இது தனியா பேச ஆரம்பிச்சிட்டீங்க? நான் தனியா பேச ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் நீ பாக்குறியா? டகடகா 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 அண்ணே டகடகா. என்ன இதெல்லாம்? எனக்கு உங்களை பார்க்கவே பயமா இருக்கு. ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதாவது பண்ணுங்கன்னு நீ அடிக்கடி சொல்லுவல்ல, அதுக்கான நேரம் வந்துருச்சு ரஜினி. ஓ அண்ணன் பெரிய ப்ரொடியூசர் ஆயிட்டான். பெரிய ஸ்கிரீன்ல படத்தை ரிலீஸ் பண்ண போறேன். 100 நாள் இல்ல 1000 நாள் தாண்டி அந்த படம் ஓடும். இந்த காலனியில இருக்கிற அத்தனை பேரும் அந்த படத்தை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. அண்ணன் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியக்கூடாதுன்னு தான் சுத்தி வளைச்சு சொல்றேன். சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது இந்த அண்ணனோட படம். அப்ப தெரியும் உனக்கு இந்த அண்ணன் யாருன்னு. கடகடா 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 கடகடா. என்ன ஆச்சு இருக்கு? இல்லடி, ஆனா நீ என்ன சொல்லுவோ ஏது சொல்லுவோன்னு தான் கொஞ்சம் பயந்து வருது. அக்காக்கு அனுவை பத்தி தெரிஞ்சிருச்சோ? ஒரு விஷயம் பேசணும் தான் நினைச்சேன். ஆனா உன் வீட்டை பத்தி பேச ஆரம்பிச்சாலே ஒரு வார்த்தை மாத்தி பேசினாலும் இது எங்க வீட்டு விஷயம், அதுல நீ தலையிடாதன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுவ. அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். அது எப்போ ஒரு வாட்டி தெரியாம சொன்னது. நானும் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு உனக்கு நல்லா தெரியும். சும்மா சும்மா அதே குத்தி காட்டி பேசாத பூர்ணி. சொல்ற உனக்கு எங்க தெரிய போதா அதோட வலி? அந்த வார்த்தையை கேட்ட எனக்கு தானே தெரியும் அதோட வலி. அம்மா தாயே, 1000வது தடவையா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த விஷயத்தை விட்டுரு. இப்ப என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, அந்த விஷயத்த மட்டும் சொல்லு. சொல்றேன்க்கா, ஆனா என்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் கேட்க கூடாது. எனக்கு தோணுது நான் உன்கிட்ட சொல்றேன். கோவப்படாம பொறுமையா கேளு. என்ன அக்காவும் தங்கையும் சீரியஸ் டிஸ்கஷன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அதான் இந்த காலனில கோலப்பொட்டி சமையல் போட்டி எல்லாம் வருதுல்ல, அதுக்கு என்ன பண்ணலான்னு அவ சொல்லிட்டு இருந்தா. ஓ அதுவா? இப்பதான் வெளியில சிவா அப்புறம் காலனியில் இருக்கிற மத்தவங்க எல்லாம் பேசினாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, சூர்யா சார கூப்பிடணுமா? சூர்யா சார கூப்பிட போறாங்களா? எங்களுக்கே அது தெரியாதே. ஆமா, அது ஏன்னா யாராவது ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என்ன நீங்க கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் நம்பரை கொடுத்துட்டேன். ஏன்னா அவர் நம்ம அணுகு பண்றதே ஏதோ பெரிய விஷயம். நாம சும்மா அவருக்கு ஃபோன் பண்ணி இங்க வா அங்க வான்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் தப்பு இல்லையா? கரெக்டா தான். அவருக்கு வேற வேலையே இல்லையா? இங்க வந்து கிஃப்ட் குடுக்கறது தான் அவருக்கு வேலையா? அதுவும் இல்லாம என்ன ஆச்சுன்னா புஷ் காலையில அனு ஃபோன் பண்ணியிருந்தா. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அனுவோட எதிர்காலத்தை பத்தி சூர்யா சார் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாரா. செம்ம கடுப்பாயிடுச்சு. அணுகிட்டே நான் பயங்கரமா கத்தி விட்டேன். என் பொண்ணுடைய எதிர்காலத்தை பத்தி இனிமே யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு என் முதலாளிகிட்டே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் அனு அதான் நிறைய கடைக்கு வந்து சமாதானம் பண்ணா. இப்ப சொல்லு, நான் எப்படி சூர்யா சாரை பார்த்து கூப்பிட முடியும்? அதான் சிவா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்களே கூப்பிட்டுக்குங்கன்னு. சரி புஷ், எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. அப்புறம் பேசலாம். யார் ரஞ்சினி? நம்ம காலனில ஏதோ ஃபங்க்ஷன் நடத்த போறாங்களா? கோல போட்டியா, சமையல் போட்டியா? அண்ணா, அது பொம்பளைங்களுக்கான போட்டி. அதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு அக்கறை? ஏன் நான்ல கோல போட்டியில கலந்துக்க கூடாதா?
உங்க கையே உடைஞ்சு போயிருக்கு மாமா. உங்களுக்கு எப்படி கோலம் போட வரும்? கை நல்லா இருந்தாலும் கூட எங்க அப்பா கோலம் போட்டா இடிஞ்சிடும். டேய். 2 பேரும் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க போங்க. ஏய் நேரம் வந்தாச்சு ரஞ்சனி. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொன்னு பேசுறேன்னு சொன்னல, இப்ப நேரம் வந்துருச்சு பெரிய திரையில படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு. அப்ப எல்லாரும் அந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. அப்ப தெரியும் இந்த ரகுபதி யாருன்னு. படமா? ம். அண்ணா என்னவோ பண்ணுங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கவா? நான் கோலம் போட்டிக்கு போகணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எங்க நான் போறீங்க? ம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ போ. ம். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, இருந்த அந்த மொபைலை வாங்கிட்டு வந்துடணும். அந்த மீரா அனுப்புவான்னு தவம் கடந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அவ ஒரு நாளும் அனுப்ப மாட்டா. இப்ப நமக்கு அந்த கடைக்காரன் தான் ஒரே கதி. அவன் கையில கால்ல விழுந்தாவது எப்படியாவது அந்த மொபைலை வாங்கிட்டு வந்தே ஆகணும். அப்பதான் ஃபங்க்ஷன் அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு சரியா இருக்கும். சுப்போ, நீ இப்படி நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழறதுக்கு தயாராரு. இந்த காலனி கூட்டமே உன்னை பார்க்கவும் வீட்டு முன்னாடி வந்து நிக்கும். செத்தையா நீ, செத்த. டேய் பங்கஜ், என்னையாடா நீ பிச்சைக்காரன மாதிரி அலைய விட்ட? நீயும் அந்த சூர்யாவும் தலை குனிய வேண்டிய நாள் வந்துருச்சுடா. ரெடியா இருக்க. சார், எங்க காலனில கோல போட்டி, சமையல் போட்டிலாம் நடக்க போதாம். தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? யார் சொன்னாங்க? எனக்கு தெரியாம உங்க காலனில எதுவுமே நடக்காது. அது உனக்கு தெரியுமா? சார், எப்படி தெரியும்னு சொல்லுங்க. நீதானே இப்ப சொன்ன. சார், விளையாடாதீங்க சார். சொல்லுங்க சார், எப்படி தெரியும்னு. அது ஒரு மேஜிக். சொல்லு ரம்யா. எங்கடி இருக்க? நைட் எல்லாரும் கோலம் போடணும், காலையில சமைச்சு டிஸ்ப்ளே பண்ணணும். சீக்கிரம் வாடி. வர வேண்டாமா? வந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம். நாம தான் ஜெயிப்போம். நான் உங்க வீட்டு டீம்ல தாண்டி இருப்பேன். எங்க அம்மா டீம்ல நான் இருக்க மாட்டேன்னு எங்க அம்மா கிட்டே சொல்லிட்டேன். அதெல்லாம் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். இப்ப நான் சார் கூட கார்ல வந்துட்டு இருக்கேன். சார் கூட வாடி இருக்க. சார் தாண்டி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட். போன்ல சிவா நான் கூப்பிட்டதுக்கு அவர் வரேன்னு சொல்லிட்டாராம். நீ முதல்ல போனை வையே, இங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. என்ன சார், எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்னாச்சு? நாளைக்கு காலனில போட்டி நடக்க போறதா சொன்னேன்ல. பிரைஸ் வின்னர்ஸ்க்கு நீங்க தான் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்களா? அப்படியா? சார், நான் வரலன்னு இப்ப இந்த போட்டியில கலந்துக்க போறது இல்ல. ஏன்? நீங்க வந்தா எனக்கு தான் பிரைஸ் கொடுப்பீங்க. அது தப்பு தானே சார்? அதுக்கு தான். ஓ, அப்படிலாம் வர கற்பனை பண்ணிட்டு இருக்கியா? ஜட்ஜ்னு வந்துட்டா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சாப்பாடு டேஸ்டா இருந்தாதான் பிரைஸ். சாப்பாடு சூப்பரா பண்றதுல எங்க அம்மாவை அடிச்சுக்க முடியாது சார். கோலத்துல வேணா ரஞ்சினி ஆண்டி ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. ஆனா நம்பியார் சூப்பரா கோலம் போடுவாராமே. ஏன் சார் எங்க அப்பாவை எப்ப பார்த்தாலும் ஓட்டிட்டே இருக்கீங்க? பொண்ணை வச்சுக்கோன்னு சீக்கிரம் கொடுத்துட்டா நான் ஏன் ஓட்ட போறேன்?
தயவு செஞ்சு நாளைக்கு வந்துருங்க சார். வராம மட்டும் இருந்துடாதீங்க ப்ளீஸ் சார். நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள கன்ஃபார்ம் பண்றானோ? இப்ப காலனிக்காரங்க கிட்ட நான் என்ன சொல்றது? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. இத போய் நான் சார் கிட்ட எப்படி கேக்குறதுன்னு சொல்லு. ஓகே சார். சார் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். எஸ் மீரா. சார், ஒரு அர்ஜென்ட்டான விஷயமா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நாளைக்கு நீங்க கோயம்புத்தூர் ஆபீஸ்ல ஐடி ரிலேட்டட் மீட்டிங்க்கு நேர்ல போயாகணும் சார். நாளைக்கு தானே? I told you to book the chopper. And one more thing. நாளைக்கு ஈவினிங் எனக்கு இங்க ஒரு மீட்டிங் இருக்கு. சோ அங்க மீட்டிங் முடிச்சிட்டு சீக்கிரமா இங்க வந்தாகணும். சார், சாப்பர் அரேஞ்ச் பண்றதுல ஒரு சின்ன இஷ்யூ சார். ஏதோ மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் போல. சோ நீங்க கார்ல தான் போக வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்க இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும். சாரி சார். நோ ப்ராப்ளம் மீரா. இன்னும் ½ அன் ஹவர்ல நான் ரெடி ஆயிடுவேன். கோயம்புத்தூர் தானே, பக்கம்தான். கார்லயே போயிடலாம். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். அனு, காலனிக்கு வந்து உனக்கு எப்படியாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். வர முடியுமான்னு தெரியல. ஐ வில் ட்ரை அனு. கோயம்புத்தூருக்கு கார்லையா? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியே மீராஜி. இது என்ன பங்கஜ், எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டா முடிவெடுக்கணும்? சாரோட பிளான நான் சொல்லிட்டேன். அவருக்கு எப்படி செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்றதுன்னு ஒரு செக்யூரிட்டி ஹெட்டா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. தட்ஸ் யுவர் ஜாப். நோ மீராஜி, சாருக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்கு. எங்க என்ன மீட்டிங் எனக்கு தெரியாம? அது அது கொஞ்சம் பர்சனல். ஓ, பர்சனல். அப்ப அத பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. கோயம்புத்தூருக்கு சார் போறது அபிஷியல். அது மட்டும் தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ராபின் அண்ணே, ரகுபதினு ஒருத்தர் போன் ரிப்பேர் பண்ண கொடுத்தானே, அதை எடுத்து போயிடா. உயிரை வாங்கிட்டான்டா. அதுல இருக்கிற வீடியோன்னு அடிச்சுக்கிறான்டா. ஆமாண்ணே, சரியான லூஸா இருப்பான் போலண்ணே. நானும் கொஞ்சம் வீடியோ பார்த்தேனே, எல்லாம் மொக்க வீடியோ. வாட்ஸ்அப் மீம்ஸு, டிக்டாக் வீடியோ அப்படிதான் இருந்துச்சு. மொத்தம் 1244 வீடியோண்ணே. எனக்கு பொறுமையே போயிடுச்சுண்ணே. சரின்னு அதுல இருக்க வீடியோலாம் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வச்சுட்டேனே. ராபினே, என்னடா இன்னும் அவனை அழக்கானா? ராபின், கடையை போட்டுறா, நாளைக்கு பாத்துக்கலாம். அத அவனுக்காக எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? சரிண்ணே. என்னப்பா கடையை சாத்துறீங்க? போனுங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? கடைமுறை சமயத்துக்கு வந்திருக்கீங்களே, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கண்ணே. ஐயோ தம்பி, அதுல தப்பா என் உசுரே இருக்கு. கொஞ்சம் சிரமம் பார்க்காம என் மொபைல் எடுத்து கொடுத்துருப்பா. எடுத்துட்டு வர. ஆமா, இதுல எல்லா வீடியோவும் பத்திரமா இருக்கும்ல? இந்த பென்ட்ரைவ் போட்டதும் ஸ்கிரீன்ல வந்துரும்ல? பென்ட்ரைவ் போட்டதும் அதுல என்ன இருக்கோ அப்படியே ஸ்கிரீன்ல வந்துரும். காசை கொடுங்க சார். எவ்வளவு? 4000 ரூபாய். 4000மா? ஒன்னு 2 3 4 இந்த ஆமா, இதுல இருக்கிற வீடியோலாம் நீங்க ஒன்னும் காப்பி பண்ணி வைக்கல?
இந்த மாதிரி நம்ம காலனியில் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்சு ரொம்ப நாளாச்சு இல்ல? இதுக்கு தான் சொல்றது, சீக்கிரமா நம்ம காலனில ஒரு எலெக்ஷன் வச்சு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு. மறுபடியும் நீ இந்த எலெக்ஷன் அது இதுன்னு வேலையெல்லாம் ஆரம்பிக்காத. இருக்கிற வேலையை முதல்ல ஒழுங்கா செய்வோம். போட்டியில யார் ஜெயிக்க போறாங்கன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாங்க. எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. யார் தான் ஜெயிப்பாங்கன்னு இப்பவே சொல்லிடுங்களேன். அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. கமிட்டி ஆளுங்க வந்து எல்லா கோலத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவை சொல்லுவாங்க. நாளைக்கு காலையில எல்லாரும் சமையல் போட்டிக்கு சமையல் செஞ்சுட்டு 9 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அந்த கமிட்டி இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. நான் தான் டேஸ்ட் பார்ப்பேன். நீயே டேஸ்ட் பாரு, யாரும் வேணான்னு சொல்ல. சம்பத்து, நீ ஏதோ நம்ம காலனியை பத்தி டாக்குமெண்ட்ரி எடுக்கிறியாம சிவா சொன்னாரு, ரெடி ஆயிடுச்சா? அது டாக்குமெண்ட்ரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அங்கிள். ஆனா சாப்பாடு டேஸ்ட் பண்ண என்ன கூட்டிட்டு போனாதான் நான் டாக்குமெண்ட்ரிய தருவேன். சோத்து பண்டார் சும்மா. என்ன ரஞ்சினியம்மா, எங்க உங்க அண்ணன் ரகுபதியை காணோம்? அவரு ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. என்னத்த நீங்க அப்பாவுக்கு போய் வேலையா? சும்மா இருக்க மாட்டாரு. போட்டு போங்க போங்க அத்தை போங்க. பிள்ளையாருப்பா, நாளைக்கு நான் பெரிய ஸ்கிரீன்ல படம் போட போறேன். அந்த சுப்பு இப்படி நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காரணும். அதுக்கு பின்னாடி அவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம என் கால்ல வந்து விழணும். நானும் சரி போனா போகுதுன்னு அணுவுக்கு சம்பத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த மீரா கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கி கோடி கோடியா சம்பாதிக்கணும். பிள்ளையாரப்பா, நான் பெரிய பெரிய திட்டமெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதனால நீ உன் வேலைய மட்டும் பாரு. இடையில புது நல்லது பண்ற, நீ ஆட்டத்தை கலைச்சு போடாத. சரியா? அப்புறம் வரட்டா? வர அம்மா, ஃபுட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இப்ப எல்லாரும் டேஸ்ட் பார்க்க வந்துருவாங்க. என்னது ரெடி ஆயிடுச்சாவா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கற? அதெல்லாம் எப்பவோ ரெடி. 4 மணிக்கு எழுந்து உன் அம்மா எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டா. ஒருத்தரை கூட தூங்க விடலவோ. அனுமா, நல்ல வேலை நம்ம காலனில இந்த காம்படிஷன் வந்தது. அதனால உன் அம்மா ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டா. சுபு, வேற எதுவும் ஞாபகப்படுத்தாத சுபு. இன்னைக்கு ஒரு நாள் நான் நிம்மதியா இருந்துக்கிறேனே. நீ எப்பவுமே இந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் யாருக்குமே பிரச்சனை கிடையாது. அம்மா, அப்பா சொன்னது கேட்டுச்சா? அப்பா சொல்றத அம்மா கேக்குறது இருக்கட்டும், முதல்ல நீ அம்மா அப்பா சொல்றத கேளு. என்னானு பூர்ணி சொல்றது உன் காதுல விழுந்துச்சா? வாயை திறந்து சரின்னு கூட சொல்ல மாட்டியானு? என்ன எது இப்போ காதுல விழ? சும்மா 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு ஓட்டுறீங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன் சப்போர்ட்டுக்கு. புஷ்பா, காம்படிஷனுக்கு என்ன ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்க? கருவாட்டு குழம்பு, மீன் வறுவல், சிக்கன் பிரியாணி, அப்புறம் அன்னாசி பழமும் முந்திரி பருப்பு போட்ட ஸ்பெஷல் ரசம். சூப்பர். பிரமாதம். இவ்வளவு பயங்கரமா வாசனை அடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, காம்படிஷனே தேவையில்லை. நிச்சயமா நீ தான் ஜெயிப்ப. சுப்பு, ஜெயிச்சிருவல, கண்டிப்பா ஜெயிச்சிருவல சுப்பு. கவலைப்படாத, சூர்யா சார் கையால நீ தான் பிரைஸ் வாங்க போற. சார்,
கண்டிப்பா வந்துருவீங்கல்ல, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.